moments இல்லனா இன்சிடென்ட்ஸ் அத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? வர்க் பண்ணும்போது நான் பார்த்து அப்சர்வ் பண்ண எஸ் இந்த காலத்துல நம்ம வந்து என்ன பேசினாலும் தெளிவா பேசணுங்க. சோஷியல் மீடியா ஏஜ். ஓகேயா? ஓகே மை பேட். வர்க் பண்ண நோ ப்ராப்ளம். இல்ல நான் தெளிவுபடுத்திக்கிறேன். starting with Sachin sir. Okay, so the god of cricket, Sachin Tendulkarக்கு எவ்வளவு பேருக்கு சச்சினை பிடிக்கும்பா? சார் ஃபர்ஸ்ட் பிடிக்கிறீங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். See, அவருடைய ஆரா, ஜஸ்ட் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல MS தோனியினுடைய ஆரா, தலைவரனுடைய ஆரா, தளபதியினுடைய ஆரான்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி சச்சின் டெண்டுல்கர் ஆள் இத்மா துண்டு தான் இருப்பாரு. ஆனா வாட் அண்ட் ஆரா! ஏன்னா எவ்வளவு வருஷமா இந்தியாவே அவருடைய தோள்கள்ல சுமந்து இருக்காருங்க சச்சின் டெண்டுல்கர். 2K கிட்ஸுக்கு இது அவ்வளவா தெரியாது, பட் வீடியோஸ் பார்த்திருப்பீங்க, உங்களுடைய அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க. சச்சின் அவுட்னா டிவி அணைச்சிட்டு போறவங்க தான் அதிகம். அவர் இருக்கிற வரைக்கும் இந்தியாவும் உட்கார்ந்து அந்த மேட்ச் பார்க்கும். Until Sachin is there, hope is there அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அவர் வந்து அவருடைய குட் பை சொல்லிட்டு கிளம்பும் பொழுது வாங்கடே ஸ்டேடியம்ல அவருடைய கண்கள்ல மட்டும் கண்ணீர் இருக்குல்லங்க. பார்த்துட்டு இருந்த கோடிக்கணக்கான இந்திய மக்களினுடைய கண்ணுல கண்ணீர் இருந்துச்சு. பிகாஸ் they knew it was the end of an era. அவ்வளவு சீக்கிரமா எனக்கு ஆக்சுவலி சச்சின் டெண்டுல்கரோட இன்டராக்ட் பண்றதுக்கு ஒரு ஷோ பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்கல. தட்டி போயிட்டு இருந்துச்சு. இன்ஃபேக்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, சிவகார்த்திக் என்னோட ஜோடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 2 பேருக்குமே அந்த ஆஃபர் வந்துச்சு. ஓகே, ஆனா அப்ப அவர் இன்னும் ஸ்லைட்லி மோர் பாப்புலர் அப்படிங்கறதுனால அவருக்கு தான் அந்த ஆஃபர் ஃபைனலைஸ் ஆச்சு. அப்போ நான் நினைச்சிட்டு இருந்தேன், இவர் நம்ம மீட்டே பண்ண முடியாது போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இயர்ஸ் லேட்டர் நான் ஒரு கிரிக்கெட் பிரசன்டர் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய முழுமையான லெகசியை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரோட ஒரு ஷோ பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. He is one of the most humble and the sweetest people. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்க கேமராக்கு முன்னாடி இருக்கீங்க, நீங்க எல்லாம் ஒரு செலிபிரிட்டி அப்படின்னு. எனக்கு அந்த வார்த்தையே பிடிக்காது. ஏன்னா நான் யாரோட வேலை பண்றேனோ அவங்க அவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ். அதனால அவங்க பக்கத்துல நம்ம இம்மா துண்டா தெரியும், நம்ம கால் தூசி கூட அக்கம்ப்ளிஷ் பண்ணல அப்படின்னு அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் அவங்களுடைய ஹியூமிலிட்டியை பார்த்து நான் கத்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் சச்சின் டெண்டுல்கர். எவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்காரு, சாதாரணமா வந்து பேசுவார். So it was a wonderful interaction with him. I'm really glad you met him, Sachin. And at the Virat Kohli. ஆக்சுவலி விராட் கோலியோட நான் இவெண்ட் இன்னும் பண்ணதில்லை, பட் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அண்ட் அவருடைய கண்ணுலயும் அந்த ஃபயர் தெரியுங்க. எஸ்பெஷலி அவர் ஒரு மேட்ச் முடிச்சுட்டு நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ணோம் அப்படின்னா we'll have to take 2 steps back. ஏன்னா that presence, that energy, the fire that he emanates, எப்படி அந்த bowlers intimidate பண்றாருன்னு உங்களுக்கு புரியும். Because he walks around with that passion and that aggression and that full feelings and fire. அதனால அவர் மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. எவ்வளவு பேர் விராட் கோலி ஃபேன்ஸ் பா? கொஞ்சம் விசில்லாம் அடிக்கலாம்ல, கொஞ்சம் கைத்தட்டல் எல்லாம் கொடுக்கலாம்ல. பா இப்பதான் ஒரு ஈவெண்ட் மாதிரியே தெரியுது. ஓகே, சோ விராட் கோலி பிடித்த நிறைய பேர் இருக்கீங்க. ஈசாலா கப் நம்தேயா? RCB ஃபேன்ஸ் இருக்கீங்களா? என்ன சார் கிடைச்சிருமா? கிடைக்கும்ன்றீங்க. ஓகே, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, CSK இல்லைன்னா அட்லீஸ்ட் RCB ஜெயிச்சுட்டு போங்கப்பா அப்படின்றீங்க. ஓகே, விராட் 17 வருஷமா ஒரு தவம் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காருங்க. ஒவ்வொரு சீசனும் எவ்வளவு ரன்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்காரு, எவ்வளவு சாதனைகள் படைச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் வந்து தொடாம இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அந்த IPL கோப்பை. ஸோ அட்லீஸ்ட் 18வது அத்தியாயத்துல ஜெர்சி நம்பர் 18க்கு அது கிடைச்சிச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறோம். அண்ட் ஹீஸ் ஜஸ்ட் ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி. ஃபீல்டுல நாங்க வந்து because we are allowed until that field of play, அது ஒரு பவுண்டரி லைன் சொல்லுவாங்க, பவுண்டரி ரோப் எல்லாருக்குமே தெரியும் if you watch cricket. பவுண்டரி ரோப் நோடி இந்த பக்கம் நாங்க எல்லாருமே இருப்போம், அந்த பக்கம் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. we are very close to them. and அப்போ அவர் வந்து எவ்வளவு ஃபாஸ்டா ஓடுறாரு, எவ்வளவு அத்லெட்டிக்கா இருக்காரு, எவ்வளவு ஃபிட்டா இருக்காருன்னு நம்மளால பார்க்க முடியுது. and he is definitely an inspiration. Definitely ma'am. அடுத்தது நம்ம தோனி சார். I think a lot of Dhoni fans here. நானும் தாங்க. என்றென்றும் என்னுடைய ஃபேவரட் கிரிக்கெட்டர் ஃபார் லைஃப் இஸ் மகேந்திர சிங் தோனி. அதை நான் நிறைய மேடைகள்ல அப்பட்டமா வெளிப்படையா சொன்னது கிடையாது. பட் ஐ திங்க் நான் பேசும்போது எனக்கு ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஸ்மைல் வரும் when I talk about him. ஏன்னா என்னுடைய குட் ஃபார்ச்சூன், நான் பண்ண ஏதோ நல்ல விஷயமா என்னன்னு தெரியல, நான் மேக்சிமம் ஸ்டேஜ் ஷோஸ் ஒரு கிரிக்கெட்டரோட பண்ணியிருக்கேன்னா அது MS தோனியோட தான் பண்ணியிருக்கேன்.
ஸோ அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 ஷோஸ் நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணியிருப்போம். நான் ஃபர்ஸ்ட் பண்ண ஷோ போது அந்த மனுஷன் எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் இந்நாள் வரைக்கும் இருக்காரு. அவர்கிட்ட நான் கத்துக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், ஒரு ஸ்டேஜ்ல நீங்க இவ்வளோ பேர்கிட்ட பேசுறீங்க, ஆனா பக்கத்துல கேள்வி கேட்கிற ஆங்கர் கிட்ட பேசவே மாட்டீங்க. அவர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கக்கூடிய நிறைய பேர்ல கேட்ட கேள்வி யாரா இருந்தாங்களோ அவங்கள ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ரௌட் கிட்ட போவாரு. He won't make you feel unnoticed. ரெண்டாவது விஷயம், ஒரு 2 தடவை பார்த்துட்டாருன்னா he will come up to you and say hi. இப்போ அவரால் ஏன் நடந்து வர முடியாதுன்னா ஒரு 100 பேர் வந்துருவாங்க. அதனால ஈவன் இஃப் he sees you, ஒரு கார்னர்ல அவர் இருக்காரு, நம்ம இப்படி ஹாய் நம்ம தயங்கிட்டு ஹாய் சொல்லுவோம். ஏன்னா இவ்வளவு பெரிய ஆள் நம்ம ஹாய் சொன்னா என்ன நினைச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டு ஹாய் சொன்னா அப்படிம்பாரு. ஒரு அக்னாலஜ்மெண்ட், he lift his hand. எவ்வளவு பெரிய மனுஷன் அவரு, யாரையுமே மறக்க மாட்டாரு, எல்லாருக்கிட்டையுமே ஹம்பிளா இருப்பாரு, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருப்பாரு. There is nobody like MS Dhoni. Nobody. It's literally like the icon of humbleness, I guess. So he's different. அவருடைய presence, அவருடைய personality. யாருங்க சொல்லுங்க, ஒரு வருஷத்துல 10 மாசம் காணாம போயிட்டு 2 மாசம் அவரை பார்க்கறதுக்கு எல்லாருமே கண்ணக்கானா துணிய காணான்னு ஓடுற ஒரு ஐகான் யாருங்க? நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டேடியம் போனாலும் உங்களுக்கு எல்லோ ஜெர்சி பார்க்கக்கூடிய ஒரே காரணம் அவரு தாங்க. நிறைய பேர் இந்த சீசன் அவரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லலாம், ஆனா அவர் செய்த சாதனைகள் யாராலையுமே 43 வயசுல செய்ய முடியாதுங்க. Absolutely right, ma'am. Okay, அடுத்தது ஹர்திக் பாண்டியா சார். ஹார்திக் பாண்டியா இஸ் ஒன் கேரக்டருங்க. ஒரு ரொம்ப ஃபன்னான, போல்டான, சில்லான கேரக்டர். ஒரு மேட்ச் நடக்குது, நம்ம பவுண்டரி லைன்ல நிக்கிறோம்னா ஹாய் ஹவ் யூ அப்படிம்பாரு, அப்பா மேட்ச் ஓடுதுப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அஸ், யார் இருந்தாலும் அக்னாலேஜ் பண்ணுவாரு. வெரி ஃப்ரெண்ட்லி. ஆனா பேட்டை மட்டும் கையில எடுத்துட்டாரு, பந்தை மட்டும் கையில எடுத்துட்டாருன்னா வெட்டு 1 துண்டு 2. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் இன் த கண்ட்ரி அண்ட் ஜஸ்ட் அ ரியலி ஃபன் பர்சன் டு இன்டராக்ட் வித். Okay, next one. Full Indian playing 11 கேப்பீங்க போலியே. எவ்வளவு பேர் தான் நம்மளும் மேனேஜ் பண்றது. Any questions from you guys? Anything that you want to ask me? இல்லையா? ஒண்ணுமே இல்லையா? ஏதாவது ஒண்ணு பாய்ஸ் லேடிஸ் ஒன்னு கேட்டீங்க, ஒருத்தர் கேட்டீங்கன்னா 4-5 பேர் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். Anything that you're curious about my profession? Anybody wants to become a broadcaster here? ஸ்போர்ட்ஸ்ல சேரணும் அப்படின்னு யாருக்காவது ஆசை இருக்கா? பார்த்தாலே போதுன்றீங்களா? நான் கேட்கவா? ப்ளீஸ் கோ ஃபார் இட். ஸோ நீங்க ஆப்வியஸ்லி நீங்களும் ஒரு பாயிண்ட்ல லைக் ஸ்டார்டர் பிகினரா இருந்திருப்பீங்க இந்த ப்ரொஃபஷன்ல. அப்போ உங்களோட ஸ்டார்டிங் எந்த மென்டாலிட்டியில நீங்க இது ஸ்போர்ட்ஸ்குள்ள வரணும்னு டிசைட் பண்ணீங்க? லைக் வாட் வாஸ் யுவர் ட்ரீம் பிஃபோர் யூ ஆக்சுவலி அச்சீவ்ட் ஆல் திஸ்? ஒரு ஜஸ்ட் எஃபர்ட் மென்டாலிட்டி. உண்மையை சொல்லணும்னா I'll answer her question and then I'll come to you. அதாவது நான் என்டர்டெயின்மெண்ட்ல இருந்து ஸ்போர்ட்ஸுக்கு வர அந்த ஒரு டைம்ல I was doing very well in entertainment. ஒரு மியூசிக் ரியாலிட்டி ஷோ ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதுதான் லைஃபா, அதுதான் என்னுடைய பிராண்டா அப்படின்னு எனக்கு ஒரு காலகட்டத்தில் தோணுச்சு. பிகாஸ் எல்லா இன்டர்வியூஸும் பண்ணியாச்சு, எல்லா விதமான ஷோஸும் பண்ணியாச்சு. வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு எனக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் அப்போதான் எனக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்லேருந்து ஒரு ஆஃபர் வந்துச்சு, வே ஸ்டார்டிங் அ ரீஜனல் சேனல், இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு. எனக்கு ஒண்ணுமே தெரியாதே அப்படின்னு சொன்னேன். ஆனா என் வீட்டில் இருக்கக்கூடிய என் புருஷன், எங்க அப்பா, என் மாமனார் எல்லாருமே தெரியாதா, அப்ப தெரிஞ்சுக்கோ, படி, புரிஞ்சுக்கோ, பாரு, அறிஞ்சுக்கோ அப்படின்னாங்க. அதனால I felt like I had to be reborn again and I took it up as a challenge. And பத்ரி ஒருவர், அவர்கிட்ட நீங்க கேட்கலாம், நான் ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் எவ்வளோ ராவா இருந்தேன், எனக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரியாதுன்னு. இப்போ he has seen me grow over the last 7 years. So with every match, with every season, with every tournament, you don't stop working hard. That's what you learn from sportsmen. ஒரு விராட் கோலி, MS Dhoni, ரோஹித் சர்மா, they don't stop working hard. Practice na practice, sessions na sessions, gym na gym. That focus, laser focus இருந்தா மட்டுமே you can be up there. And I feel that நிறைய பெண்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. All you need to do is put your head down and work really hard. அதை நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணா மேபி அந்த பாதை மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. So that's what I'm trying to do.
Yeah, and you are a motivation, man. Thank you. And you're literally thriving in this. Thank you. Yeah. So, Sir, you would ask me a question. அவருடைய மைக் ஆன் பண்ணி கொடுக்குறீங்களா? எனக்கு கேட்கும், ஆனா மற்றவங்களுக்கும் கேட்கணும் இல்லையா? ஹலோ மேம், இப்போ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வந்து எல்லாருமே பார்க்குறாங்க, நிறைய பேர் இது பண்ணுறாங்க. ஃபுட்பாலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபுட்பால் பற்றி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. ஆனால் தெரியாத ரீசன் என்ன அப்படின்னா, ஃபுட்பால் பிரபலப்படுத்த வேண்டியவங்க பிரபலப்படுத்தலை அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம தான். ஒரு ஸ்போர்ட்டுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னா சப்போர்ட் எங்கேருந்து சார் வரும்? நம்ம கிட்ட இருந்து வரணும்ல. நம்ம கிட்ட இருந்து நம்ம இன்னும் அதிகமா இதை பார்க்க ஆசைப்படுறோம் அப்படின்னு இந்தியன் சூப்பர் லீக்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு நம்ம ஆதரவு கொடுத்தோம்னா, அதுக்கு டிஆர்பி ஏறிச்சுன்னா, அப்போ அதுல இருந்து காசு வரும், அங்க இருந்து ஃபெடரேஷனுக்கு காசும் வரும். ரைட்? ஸோ அப்பதான் அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இட் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ரூட், அண்ட் த ரூட் இஸ் அஸ். நம்ம கிரிக்கெட்டை மட்டும் பார்த்தோம்னா என்ன பண்ண முடியும்?